வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஷ் இது. அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குயிக்காக ஏதாவது நம்ம ஈவினிங்கில் செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிக்கலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தரலாம். ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம், 2 முருங்கைக்காய். இதனால் சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அப்படின்னா இது நல்லா ப்ரெஷர் குக் ஆகிடும். இப்போ நல்லா ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது முருங்கைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். முருங்கைக்காயை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றக்கூடாது. இதை நம்ம அதுக்கப்புறம் சூப்பில் சேர்க்க போகிறோம். அதனால் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காயில் இந்த மாதிரி நம்ம இதில் உள்ள ஃப்ளெஷ்ஷை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஷர் குக் ஆனதுனால இது நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். அந்த விதையெல்லாம் கீழே போட வேண்டாம், அதையும் அதை சேர்த்தே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனா வெண்ணெய் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு அந்த நெய் வெண்ணெயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் இந்த முருங்கை கலர்னு அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இதை ஆறுறதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் அவிச்சப்போ வச்சுருந்த தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம கடாயில் எடுத்துடலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் சூப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சீரகத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கொதிக்க விட்டுறலாம். இது ரொம்பலாம் கொதிக்க விட தேவையில்லை. லேசாக கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கிற மல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு சுவையான சூப் ரெடி. இது நல்லா சூடாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.